ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த கதை வெறும் புராண கதை மட்டுமல்ல, உங்கள் வாழ்க்கையின் உண்மையான நோக்கத்தை கண்டறியும் ஒரு சாவி. வாழ்க்கையின் நோக்கம், நீங்கள் ஏன் பிறந்தீர்கள், அதை எப்படி கண்டுபிடிப்பது? இந்த கேள்விக்கு மகாவிஷ்ணு நாரதருக்கு காட்டிய பரீட்சைதான் இந்த கதை. ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க, உங்கள் வாழ்க்கையே மாறலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வைகுண்டத்தின் அமைதியில் ஆதிசேஷன் மேல் மகாவிஷ்ணு படுத்துக் கொண்டிருக்கிறார். அப்பொழுது நாரத முனிவர் அந்த இடத்திற்கு வருகின்றார். பிரபு, இந்த உலகம் உங்கள் மாயை என்கிறீர்கள். அந்த மாயையில் சிக்கிய மனிதன் தன் பிறப்பின் லட்சியத்தை எப்படி அறிந்து கொள்வான் என்று நாரத முனிவர் கேட்கின்றார். அதற்கு விஷ்ணு பகவான் புன்னகைத்தார். நாரதா, வா, பூலோகம் செல்வோம் என்று விஷ்ணு பகவான் நாரதரை பூலோகம் அழைத்து செல்கின்றார். பூலோகத்தில் ஒரு பாலைவன பகுதியில் இருவரும் நடந்து செல்கின்றார்கள். சூரியன் சுட்டெரிப்பதால் இருவருக்கும் தாகம் எடுக்கின்றது. திடீரென விஷ்ணு பகவான் ஒரு காய்ந்த மரத்தடியில் அமர்ந்து இளைப்பாறுகின்றார். நாரதா, எனக்கு தாகமாக உள்ளது. என்னால் ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது. பார், அந்த தூரத்தில் ஒரு கிராமம் தெரிகின்றது. அங்கு சென்று இந்த கமண்டலத்தில் எனக்காக நீர் கொண்டு வா என்று விஷ்ணு பகவான் பலவீனமான குரலில் கேட்கின்றார். பதறிப்போன நாரதர், பிரபு, இதோ இப்பொழுதே கொண்டு வருகிறேன். இறைவனின் தாகத்தை தீர்ப்பதே என் உயர்ந்த கடமை என்று சொல்லிவிட்டு நாரதர் மணலில் வேகமாக ஓடிப்போனார். அந்த கிராமத்திற்குள் நுழைகின்றார். அங்கிருக்கும் முதல் வீட்டின் கதவை தட்டினார். கதவு திறந்தது. அங்கே ஒரு பெண் நின்றிருந்தாள். அவள் அவ்வளவு அழகாக இருந்தாள். அவள் பெயர் சுசீலா. அவளது கண்கள் நாரதரை பார்த்தன. அந்த நொடியில் ஒரு மின்னல் வெட்டியது போல் நாரத முனிவருக்கு எல்லாம் மறந்து போனது. பாலைவனம் மறந்தது. தாகத்தோடு காத்திருக்கும் விஷ்ணுவையும் மறந்தார். தான் கொண்டு வந்த கமண்டலத்தையும் கீழே போட்டுவிட்டார். யார் நீங்கள்? களைப்பாக இருக்கின்றீர்கள். உள்ளே வந்து சிறிது நீர் அருந்துங்கள் என்று அவள் அழைத்ததும் அவளது குரலில் இருந்த இனிமை நாரதரை அப்படியே கட்டி போட்டது. இதுதான் உங்கள் வாழ்க்கையின் திருப்பம். நீங்கள் ஒரு லட்சியத்துடன் கிளம்புவீர்கள். ஆனால் வழியில் வரும் கவர்ச்சி உங்கள் நோக்கத்தையே திசை திருப்பி விடும். நாரத முனிவர் அந்த பெண்ணின் அழகில் மயங்கி தன்னையே மறந்து அந்த வீட்டிற்குள் நுழைகின்றார். அங்கிருக்கும் பெரியவர்களிடம் பெண் கேட்டு அந்த பெண்ணை நாரதர் திருமணமே செய்துவிட்டார். திருமணம் முடிந்ததும் குடும்ப வாழ்க்கையில் நாரதர் முழுவதுமாக நுழைந்து விட்டார். திருமணம் முடிந்து முதல் 5 ஆண்டுகளில் அவர் ஒரு விவசாயி ஆனார். நிலத்தை உழுதார், விதைத்தார், வியர்வை சிந்தி உழைத்தார். அவருக்கு ஒரு மகன் பிறந்தான். அவனது மழலை பேச்சில் நாரதர் சொக்கி போனார். அடுத்த 7 ஆண்டுகளில் மேலும் 2 குழந்தைகள் பிறந்தது. ஆடுகள், மாடுகள், பெரிய வீடு என வசதிகள் பெருகியது. நாள் போக போக பக்கத்து நிலத்துக்காரருடன் சண்டை, மகனின் கல்வி, மகளின் திருமணம் பற்றிய கவலை என நாரதர் ஒரு சராசரி மனிதனாகவே மாறிவிட்டார். அவருக்கு தான் ஒரு தேவ முனிவர் என்பதே சற்றும் ஞாபகமே இல்லை. இப்படியே 12 ஆண்டுகள் கழிந்தது. அப்பொழுதுதான் ஒரு சமயத்தில் இரவு நேரத்தில் என்றைக்கும் இல்லாத அளவிற்கு கடுமையாக மழை பெய்கின்றது. அந்த மழையால் ஊருக்குள் வெள்ளம் வந்துவிட்டது. ஊரே வெள்ளத்தில் மூழ்கி போய்விட்டது. வீடுகள் எல்லாம் இடிந்து விழுந்து போனது. மக்கள் அலறினார்கள். அப்பொழுது நாரதர் தன் மனைவியின் கையை இறுக பிடித்து கொண்டு குழந்தைகளை தோளில் சுமந்து கொண்டு வெள்ளத்தில் அனைவரும் நீந்தினார்கள். ஆனால் அந்த நேரத்தில் ஒரு பெரிய அலை மோதி தோளில் இருந்த பிள்ளைகளையும்
உயிருக்கு உயிரான மனைவியையும் வெள்ளம் நீர் அடித்துக்கொண்டு சென்று விட்டது. அதை பார்த்த நாரதர் கதறி துடிக்கின்றார். அனைத்தையும் இழந்து ஒரு மரக்கட்டையை பிடித்துக்கொண்டு நாரதர் கதறி அழுகின்றார். நான் ஏன் பிறந்தேன்? எல்லாவற்றையும் இழக்கவா? என் வாழ்க்கை முடிந்து விட்டதே என்று மரணத்தின் விளிம்பில் நின்று கொண்டு நாரத முனிவர் துடிக்கின்றார். அப்பொழுதுதான் அந்த இடத்தில் ஒரு குரல் கேட்கின்றது. நாரதா, என் தண்ணீர் எங்கே? நான் இன்னும் தாகத்தோடு தான் இருக்கிறேன். அந்த குரல் கேட்டதும் நாரதர் அதிர்ந்து போகின்றார். கண்களை திறந்து பார்த்தால் விஷ்ணுவின் அருகில் அதே பாலைவனத்தில் நாரதர் நின்று கொண்டிருக்கிறார். அவருக்கு ஒன்றுமே புரியவில்லை. என் மனைவியையும் குழந்தைகளையும் இழந்து விட்டேனே என்று மீண்டும் கதறி அழுகின்றார். அப்பொழுது மகாவிஷ்ணு சிரித்தபடி, அவை அனைத்தும் மாயைதான். உன் 12 ஆண்டு வாழ்க்கையை வெறும் 30 வினாடியில் நான் உனக்கு காண்பித்துள்ளேன். நீ எனக்காக நீர் எடுத்து வரதான் சென்றாய். ஆனால் ஒரு பெண்ணின் அழகும் குடும்ப பாசமும் உன் நோக்கத்தையே மறக்க செய்தது. உன் கவனம் திசை திரும்பி விட்டது. மனிதர்களும் இப்படித்தான். ஏதோ ஒரு லட்சியத்திற்காக பிறக்கின்றார்கள். ஆனால் உலக இன்பங்களில் சிக்கிக்கொண்டு தன் நோக்கத்தையே மறந்து விடுகின்றார்கள். குடும்பத்தில் மூழ்கியிருந்த போது உனக்கு உண்மை தெரியவில்லை. வெள்ளம் உன்னை தனிமைப்படுத்திய போதுதான் உன் கண்கள் திறந்தன. வெள்ளத்தில் நீ தத்தளித்த போது கேட்ட என் குரல்தான் உன் மனசாட்சி. உலக சத்தங்களை நிறுத்திவிட்டு உன் உள்ளுணர்வை கவனித்தால்தான் உன் சரியான பாதை எது என்று அதுவே உனக்கு காட்டும். அதை கேட்ட நாரதர் தெளிவடைந்தார். புரிந்தது மாதவா, என் லட்சியம் இந்த உலகிற்கு ஞானத்தை பரப்புவது. அதற்காகத்தான் நான் படைக்கப்பட்டுள்ளேன். அதை நான் என்றென்றும் மறவேன் என்று நாரத முனிவர் ஞானத்தை பரப்புவதற்காக சென்று விட்டார். விஷ்ணு பகவானும் புன்னகைத்தபடி அங்கிருந்து கிளம்பிவிட்டார். உங்கள் மனசாட்சியின் ஆழத்தில் தேடுங்கள். உங்கள் பிறப்பின் ரகசியம் உங்களுக்கு தெளிவாக புரியும். இது போன்ற வரலாற்று புராண கதைகளை தொடர்ந்து பார்க்க நம்ம தமிழச்சி கதைக்களம் சேனலை ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போதான் நம்ம சேனலோட வீடியோ உங்களுக்கு அடுத்தடுத்து வரும். நன்றி.